கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கத்தினால் நாட்டு வகையான பட்டன் ரோஸ் செடியில் நோய் தாக்கல் அதிகரிப்பால் உற்பத்தி பாதிப்பு. நிறுத்தப்பட்ட உற்பத்தி மானியத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பண்டிகை காலங்கள் மற்றும் கோவில் திருவிழாக்களை கொண்டு மலர் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆழப்பட்டி, பூவத்தி, கூலியம், செம்படமுத்தூர், ராயகோட்டை, சூளகிரி, அஞ்சட்டி, ஓசூர், பாகலூர், வேரிக்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவசாயிகள் பட்டன் ரோஸ் எனப்படும் ரோஸ் மலர் சாகுபடி செய்துள்ளனர். தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனியும் தாக்கம் அதிகரிப்பால் பட்டன் ரோஸ் செடியில் இலைக்கருகு நோய் அதிகரிப்பால் பூக்களின் உற்பத்தியும் குறைந்துள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், ஆண்டு முழுவதும் அறுவடை செய்யும் வகையில் பட்டன் ரோஸ் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் நாட்டு வகையான பட்டன் ரோஸ் சென்னை, சேலம், மதுரை, திருச்சி, பெங்களூர், ஓசூர் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகத்திற்கும் அனுப்பப்படுகிறது. தற்பொழுது பனியும் தாக்கமும் அதிகமாக உள்ளதால் பட்டன் ரோஸ் செடியில் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் பூக்களின் உற்பத்தியும் பாதியாக குறைந்தாலும் விலையும் குறைந்த விலையிலேயே பூ விற்கின்றது என விவசாயிகளிடமிருந்து கொண்டு சென்றால், கடந்த காலங்களில் நாட்டு ரக மலர்கள் உற்பத்தி செய்ய ஏக்கருக்கு 30,000 மானியம் வழங்கப்பட்டு வந்தது. அது தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு மீண்டும் நாட்டு ரக மலர் சாகுபடி விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் 30,000 வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பேட்டி விவசாயி அனுமந்தரசு என்பது குறிப்பிடத்தக்கது.